நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டா நாங்கள் அப்லோட் பண்ணுற புத்தம் புதிய வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்பான் தமிழா. இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு அறிவிப்புனா ஆவின் நிறுவனத்துலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ சேலம் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் அந்த ஆவின் நிறுவனத்துலேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பில் என்னென்ன வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வந்திருக்கு அப்படின்னா ஹெவி வெஹிக்கிள் டிரைவர், அப்புறம் வந்து டெப்யூட்டி மேனேஜர் சிவில், இந்த 2 போஸ்ட் வந்திருக்கு. ஹெவி வெஹிக்கிள் டிரைவருக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஸோ உங்கள் 10th முடிச்சிருந்தாலும் ஓகே, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து வேலிட் பேட்ச் டிரைவிங் லைசன்ஸ் வித் ஹெவி வெஹிக்கிள்ஸ் இந்த லைசன்ஸ் வந்து இருக்கணும். அப்புறம் வந்து மஸ்ட்டு பொசஸஸ் மினிமம் 3 year எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் ஹெவி வெஹிக்கிள் டிரைவர். 3 வருஷம் வந்து ஹெவி வெஹிக்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி மேனேஜர் இன் சிவில் இன்ஜினியரிங் பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து இவங்க வந்து இதுக்கு குவாலிஃபிகேஷன். ஸோ பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 19,500 லெவல் 8 பே மேட்ரிக்ஸ் வந்து இதோட வந்து உங்களுடைய சலுகைகளும் இருக்குது. அதே மாதிரி டெப்யூட்டி மேனேஜர் சிவில் அப்படின்னா வந்து 35,900 ரூபாய், அது லெவல் 13 பே மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. இதோட சலுகைகளும் இருக்குது. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா. ஸோ ஓசி எம்பிசி பிசிக்கு தான் 250 ரூபா. எஸ்சி எஸ்டி அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்சி அருந்ததிய எஸ்டி இவங்களுக்கான ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் டிமாண்ட் டிராஃப்ட் மட்டும்தான் வந்து கட்ட முடியும். இந்த டிமாண்ட் டிராஃப்ட் பார்த்தீங்கன்னா எந்த பேருக்கு எடுக்கணும் அப்படின்னா த ஜென்ரல் மேனேஜர் எஸ்டிசி எம்பியூ லிமிடெட் சேலம் அண்ட் பேபிள் அட் சேலம். இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்து நீங்கள் இதை பார்த்துக்குங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்த வெப்சைட் www.aavin.milk.com இந்த வெப்சைட்டில் இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய இந்த ஜாபுக்கு தேவையான முக்கியமான ரெக்ரூட்மெண்ட்ஸ், அப்புறம் டிமாண்ட் டிராஃப்ட் ஒரிஜினல், இதை வந்து நீங்கள் ஜென்ரல் மேனேஜர் த சேலம் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட் சீத்தனூர் தலவாய்ப்பட்டி சேலம் இந்த 636-302 இந்த அட்ரஸ்க்கு வந்து ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் வந்து லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அனுப்பணும். லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 24/6/2019 5:30 PM இந்த லெட்டர்ஸ் வந்து அங்கே போய் ரீச் ஆகணும். அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் இங்கேருந்து சென்ட் பண்ணிங்கன்னா தான் அங்கே போய் சேரும். ஸோ இதுதான் வந்து முக்கியமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஒரு A4 ஷீட்டில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ரைட் சைடில் வந்து பேஸ்ட் பண்ணிடணும். அப்புறம் உங்களுடைய லெட்டர்ஸ் நேம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வந்து பிளாக் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது கருப்பு எழுத்து கிடையாது, கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து எழுதணும். சரியா, ப்ளூ பென்லேயே நீங்கள் இது பண்ணலாம். ஆனால் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் வந்து பிளாக் லெட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது ஆங்கில எழுத்தில் பெரிய எழுத்தில் எழுதணும். ஓகே, அப்புறம் வந்து ஜெண்டர் அப்படிங்கிறது நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது வந்து டிக் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் வந்து அந்த கட்டத்தில் எழுதணும். ஸோ உங்களுடைய ஏஜ் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது ஏஜ் கால்குலேட்டர் வந்து இன்டர்நெட்டில் வந்து ஏஜ் கால்குலேட்டர்னு அடிச்சிங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து எவ்வளோ ஆயிருக்கும் அப்படிங்கும்போது அப்படின்னு தெரியும். 1 June அப்படின்னு டேட் வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஏஜ் என்ன கம்ப்ளீட் ஆயிருக்கும் அப்படின்னு அதில் கரெக்டாக தெரியும். ஸோ நீங்கள் மேனுவலாகவும் கால்குலேட் பண்ணி அதை போகலாம். ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ட்டு மேரிட்னா திருமணம் ஆயிருக்கு, அன்மேரிட்னா திருமணம் ஆகலை அப்படின்ட்டு எதை டிக் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு மேரிட் ஆகிடுச்சுன்னா மேரிட் டிக் பண்ணிட்டு அன்மேரிட் அன்டிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணணும். ஸோ உங்களுக்கு மேரிட் ஆகிட்டு தான் ஸ்பவுஸ் நேம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நேம் எழுதிடுங்க. இப்போ வந்து நீங்கள் விடோ கேண்டிடேட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து டிக் பண்ணிக்கிங்க. ஸோ அது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இஃப் அப்ளிகண்ட் அதனால் அதை நீங்கள் டிக் பண்ண தேவையில்லை. பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் பிறந்த இடத்த நீங்கள் வந்து எழுதிடுங்க. ஸோ அது வந்து நீங்கள் எங்கே பிறந்திருக்கீங்களோ அது எழுதிடுங்க. ஸோ நீங்கள் வந்து SSLC சர்டிஃபிகேட்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது டிரைவர் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஆவின் அப்படின்னால சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்க. ஆனால் சிவில் இன்ஜினியர் அப்படி கிடையாது, அது வந்து யார் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்காக நீங்கள் வந்து சேலத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் இல்லை, யார் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ அதர் ஸ்டேட்டாக தான் இங்கே மென்ஷன் பண்ணணும் எந்த ஸ்டேட்னு. மதர் டாங் தமிழ் தான் கண்டிப்பாக போடணும். ஸோ அதர் லாங்குவேஜ் நோவோன்னா அதையும் நீங்கள் எழுதலாம். நேஷ்னாலிட்டி இந்தியன் தான், அதையும் நீங்கள் இந்தியன் டிக் பண்ணிடுங்க, அதர்ஸ் வந்து அன்டிக் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும். உங்களுடைய கரெக்டான அட்ரஸ் வந்து பண்ணணும். ரிலீஜன் மேலே இருக்குது, அதையும் பண்ணணும் 16வது காலத்தில். ஸோ அட்ரஸ்ஸு பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டும் வந்து சேமாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டுலேயும் ஒரே மாதிரியே ஃபில் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத கரெக்டான இடத்துல டிக் பண்ணிடுங்க. ஓசியா பிசியா எம்பிசியா இல்லை இந்த மாதிரி இடத்துல பண்ணிடுங்க.
நேம் ஆஃப் த சப்கேஸ்ட் உங்களுடைய கேஸ்ட் நேம் வந்து அதில் ஃபில் பண்ணிடணும். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுடைய ஜாதி சான்றிதழோடைய நம்பர் அதை வந்து ஃபில் பண்ணிடணும். டேட் ஆஃப் இஸ்யூ அந்த ஜாதி சான்றிதழ் என்றைக்கு வந்து வழங்கப்பட்டது அப்படிங்கிறத டேட்டு, மந்த், இயர் இதையும் மென்ஷன் பண்ணணும். இஸ்யூவிங் அத்தாரிட்டி வந்து தாசில்தார் தான், அதை வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அதிலே கீழே சீல் இருக்கும், அங்கே எழுதிடுங்க. எந்த தாசில்தார் ஆஃபீஸில் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வழங்கப்பட்டுச்சு, நேம் ஆஃப் த தாலுக், நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட், இதை வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் எழுதிடுங்க. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருந்தால், அதாவது மாற்றுத்திறனாளியாக இல்லையா அப்படிங்கிறத அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்து 22வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, வெதர் கம்மிங் அண்டர் ப்ரியாரிட்டி இஃப் எஸ் டிக் த ரெலவென்ட் பாக்ஸ் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் டு பி என்க்ளோஸ்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்காஸ்ட் மேரேஜ் இந்த மாதிரி வந்து ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக சொல்லணும். பர்மா சைக்ளோன் ரிப்பேரிட்டி இந்த மாதிரி. ஸோ இது வந்து மேக்ஸிமம் யாருக்கும் வராது, ஸோ அதை பற்றி தேவையில்லை. ஸோ அதோட சர்டிஃபிகேட் நம்பர்ஸ் வந்து எழுதணும். ஸோ அது உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் அதை பற்றி மென்ஷன் பண்ண தேவையில்லை. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் 8th ஸ்டாண்டர்ட் வந்து எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, இயர் ஆஃப் பாசிங், எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு போடுங்க. ஸோ நீங்கள் 8th வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சியோட மார்க்கை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ டிகிரி வந்து சிவில் படித்தவங்களுக்கு வந்து சிவில் வந்து டிகிரியை மென்ஷன் பண்ணணும். எந்த காலேஜில் படிச்சிங்க, எந்த இயர் ஆஃப் பாசிங், எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, என்ன கிரேடு அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி எங்கேயாவது நீங்கள் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா டிரைவர்ஸ்க்கு, அதை பற்றி நீங்கள் வந்து எழுதணும். ஸோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அந்த நிறுவனத்தில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்க. 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிரைவருக்கு வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 250 ரூபா அவங்களுடைய ஃபோன் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. இதில் வந்து டிடி நம்பர் எடுத்துருப்பீங்களே, எந்த பேங்க்கில் டிடி எடுத்தீங்க, டிடி ஒரு நம்பர் எழுதணும். ஸோ மொபைல் நம்பர், ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். கீழே இங்கே வந்து டேட் போட்டுருங்க. ஸோ நீங்கள் வந்து இதோட அட்டாச் பண்ண வேண்டியது வந்து செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட். நீங்கள் வச்சுருக்க எல்லா அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட ஜெராக்ஸ் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிட்டு டிமாண்ட் டிராஃப்ட் இது ரெண்டையும் வந்து மறக்காமல் வந்து உங்கள் லெட்டரில் வச்சு அனுப்பிடுங்க. ஸோ அது எப்படி லெட்டரில் வந்து உள்ளே வைக்கிறது அப்படிங்கிறது கீழே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் வந்து ஹால் டிக்கெட்டில் வந்து ரோல் நம்பர் மட்டும் ஃபில் பண்ண வேண்டாம், அட்ரஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் வந்து ஹால் டிக்கெட் வந்து கொண்டு வரணும். ஓகே, வித்தவுட் ஹால் டிக்கெட் வந்து கொண்டு வராதவங்களுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் வந்து 10 மணிக்கு நடக்கும். ஸோ 2:30 PM ஃபார் ஆஃப்டர்நூன் சீசன், இந்த மாதிரி 2 சீசனில் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் நடக்கிறதுக்கு 1/2 hour முன்னாடி வந்துடணும். 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ப்ளூ பிளாக் பென் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து aavin.com வெப்சைட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டை பற்றியான எல்லா டீட்டெயில்ஸ் வந்து இது கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் அந்த போஸ்ட்டுக்கு தான் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வரும். ஸோ அதோட ரிசல்ட் டீட்டெயில்ஸ் பற்றி அவங்க தெளிவாக சொல்லலை. ஸோ ஒரு ரிசல்ட் வந்து அது தனியாக போடணும்னு சொல்லி இருக்குது போல். ஸோ அடுத்து கடைசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட் should write their roll number only place prescribed in the questions booklet for written test. Writing their name, any type of marking other than answer in the booklet will result non-evaluation of the answer in the written test சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த புக்லெட்டில் வந்து கரெக்டாக நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து எங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்குன்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிரைவிங் போஸ்ட் மட்டும் டிரைவிங் ஸ்கில் மட்டும் இருந்தால் போதும்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆஃபீஸ் காப்பின்னு ஒரு டேட் இருக்குது. அதில் வந்து நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை மட்டும் ஒட்டிடுங்க. ஸோ வேறு எதுவும் வந்து ஃபில் பண்ண வேண்டாம், ஆஃபீஸ் காப்பி. ஸோ கீழே வந்து அதை வந்து நீங்கள் வந்து நேம் ஆஃப் த கேண்டிடேட், அட்ரஸ் ஆஃப் த கேண்டிடேட் மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. ரோல் நம்பர் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி தான் டிரைவர் போஸ்ட்டுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. டிரைவர் போஸ்ட்டுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. டெப்யூட்டி மேனேஜர் சிவில் 2 காப்பி வந்து சிவிலுக்கு வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து லெட்டரில் அனுப்பணும் அப்படிங்கிற தெளிவாக சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ், உங்களுடைய சைனை வந்து ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பிலையும் வந்து சைன் பண்ணிடுங்க, மறக்காமல் சைன் பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் ஓகே, ஐடிஐ படிச்சிருந்தாலும் ஓகே, அதுவும் வந்து அதை சென்ட் பண்ணிடுங்க. டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும், வேலிட் டிரைவிங் லைசன்ஸ், ஹெவி வெஹிக்கிள்ஸ் இருக்கணும். 3 years எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் வந்து ஜெராக்ஸ் காப்பியை வந்து போட்டுருங்க. தமிழில் வந்து படிச்சிருந்தீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்லேயே வந்து தமிழ் மீடியம்னு இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஆபிள்டு பர்சனாக இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ 250 ரூபாய்க்கு டிடி எடுத்து அதை வந்து ஒரிஜினல் உள்ளே வைக்கணும். காப்பி ஆஃப் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், காப்பி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு, இது இருந்தால் நீங்கள் வைங்க, இல்லைனா தேவையில்லை. செல்ஃப் அட்டஸ்டட் போஸ்ட் கார்டு, அதை வந்து போஸ்ட் கார்டோட நீங்கள் வந்து உள்ளே வைக்கணும், செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி.
ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இந்த போஸ்ட் கார்டில் வந்து இந்த மாதிரி இந்த ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் எழுதி உங்கள் போஸ்ட் கார்டு ஃப்ரண்ட்டில் எழுதி தான் நீங்கள் இதை வந்து சென்ட் பண்ணணும். ஃப்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கீழே உங்கள் அட்ரஸ், உங்கள் நேமு, உங்களோட ஃபுல் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணணும். இதுதான் உங்களுடைய முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நேம் ஆஃப் த ஹெவி வெஹிக்கிள் பர்சன். ஸோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெவி வெஹிக்கிள் டிரைவர்ஸுக்கு எப்படி வந்து இந்த போஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு டிரைவிங் ஸ்கில் தான் வந்து எடுப்பாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஜுகேஷன் எக்ஸ்ட்ரா வந்து எந்த ஒரு டெஸ்ட்டோ எதுவும் கிடையாது. டெப்யூட்டி மேனேஜர் சிவிலுக்கு வந்து இவங்க வந்து ரிட்டன் டெஸ்ட் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அகாடமிக் குவாலிஃபிகேஷனை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கரெக்டாக இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சென்ட் பண்ணிட்டாவே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ ரெண்டுக்குமே வந்து ₹250 தான். ஸோ அதே இது வந்து ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க.